நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பொங்கல் விழா நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை கோயம்பேடு சிறப்பு சந்தையில் கரும்பு, மஞ்சள் கொத்து, தோரணம் உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை களை கட்டியுள்ளது. அது குறித்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். எங்களுக்கு ஒரு கட்டு 500 ரூபா விற்றுனா எங்களுக்கு கட்டுப்படி ஆகும். அங்கேருந்து லாரி சத்தம், வாடகை, ஆள் கூலி, ஐம்பது 300 ரூபாய்க்கு கேட்குறாங்க, 250 ரூபாய்க்கு கேட்குறாங்க. அதில் நஷ்டமாக வரும். மருந்து மட்டும் 20 தாரம் அடிச்சிருக்கோம். இந்த பூச்சி மருந்தை 20 தாரம் அடிச்சிருக்கோம். 300 ரூபாய்க்கு கேட்குறாங்க, 250 ரூபாய்க்கு கேட்குறாங்க ஒரு கட்டு. அதில் 16 கை தான் வச்சு கட்டிருக்கோம். அதுக்கு முன்னே 18 கை வைப்போம். 16 கை தான். 300 ரூபா, 250 ரூபா இதெல்லாம் கேட்குறாங்க. லாபமே இல்லையா, நஷ்டம் தான் வருது. எனக்கு ஒன்றுமே லாபமே இல்லை. வாங்கின அந்த அசலும் கிடைக்கல, நஷ்டம் தான் வருது. எங்களுக்கு விலை ரேட்டு போல, மக்களும் வாங்கறதுக்கு வரல. ரொம்ப இது நஷ்டமாக வருதுங்க. நாங்கள் கரும்பு வருஷம் வருஷம் பயிரிடுவோம். எங்களுக்கு என்னன்னா இந்த டைம் அரசுல கரும்பு எடுத்ததும் நஷ்டமா போயிடுச்சு. நாங்கள் கோயம்பேடுல மக்களை நம்பி கரும்பு எடுத்தாலும் அதுவும் நஷ்டமா தான் ஆயிட்டு இருக்கு. இப்போ கடந்த ஆண்டு மாதிரி யாரும் ஜனங்க அதிகமா வரது கிடையாது. கரும்பு யாரும் அதிகமா விரும்பல. அதனால இப்ப எல்லா வண்டியும் கரும்பு விற்காமலே இருக்கு. இதனால எங்களுக்கு பல லட்சம் நஷ்டமா போயிட்டு இருக்கு. நாங்க ஒரு 10 ஏக்கருக்கு மேல கரும்பு சாகுபடி பண்ணிட்டு இருக்கோங்க. இது குறித்த விவரங்களோடு நேரலையில் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ரேவதி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ரேவதி, பொங்கல் பண்டிகையொட்டி விற்பனை எந்த அளவுக்கு களை கட்டியிருக்கு, விவரங்கள்? வணக்கம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை மறுநாள் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் அந்த பொங்கல் பண்டிகைக்காக நாம் பல்வேறு சிறப்பு பொருட்களை வாங்கி அந்த பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். குறிப்பாக புதுப்பானை மட்டுமின்றி கரும்பு, வெல்லம் உள்ளிட்ட பொருட்கள், இஞ்சி, மஞ்சள் கொத்து உள்ளிட்டவற்றையும் வாங்கி இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவார்கள். அந்த வகையில் இந்த பொங்கலை பொறுத்தவரை அதிகப்படியான பொருட்கள் விற்பனைக்கு இந்த கோயம்பேடு சந்தைக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக கோயம்பேடு பகுதியில் சிறப்பு சந்தை பொங்கலுக்காக ஒவ்வொரு ஆண்டும் போடப்படும். அந்த சிறப்பு சந்தையை பொறுத்தவரை பல்வேறு பகுதிகளில் இருந்து, தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் கூட கரும்பு, இஞ்சி, மஞ்சள் போன்ற பல்வேறு பொருட்கள் பொங்கலுக்காக விற்பனைக்கு கொண்டு வரப்படும். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை பண்ருட்டி, கடலூர், மதுரை, கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து விளைச்சலாகக்கூடிய இந்த கரும்பு, இஞ்சி, மஞ்சள் போன்ற பொருட்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்தில் இந்த பொங்கல் பண்டிகையொட்டி விற்பனை செய்வதற்காக இங்கு வைக்கப்படும். குறிப்பாக இந்த இடத்தை பொறுத்தவரை நூற்றுக்கணக்கான லாரிகளில் இந்த கரும்பு, இஞ்சி, மஞ்சள் போன்ற பொருட்கள் எல்லாம் விற்பனைக்கு வந்திருக்கின்றன. இந்த ஆண்டை பொறுத்தவரை அதிகப்படியான மழை இல்லாததன் காரணமாக மஞ்சள் விளைச்சல் மிகவும் நன்றாக இருப்பதாக விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக நாம் இங்கு இந்த இடத்தில் இருக்கும் பொழுது தெரிகிறது எந்த அளவிற்கு மஞ்சளின் மனம் இருக்கிறது என்று. அந்த அளவிற்கு பல்வேறு லாரிகளில் மஞ்சள் கொத்துகள் அதிகமாக இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. மஞ்சளை பொறுத்தவரை ஒரு மங்களகரமான பொருளாக பார்க்கப்படுகிறது. அது பொங்கல் பானையை சுற்றி வைத்து இந்த பொங்கல் திருநாளில் கொண்டாடப்படுவதற்காக இங்கு வைக்கப்படுகிறது. அதற்கு ஏற்ப இந்த மஞ்சள் கொத்தும் வைக்கப்பட்டிருக்கிறது. கரும்பை பொறுத்தவரை மதுரை, பண்ருட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து கொண்டு வந்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், இந்த ஆண்டு விளைச்சல் நன்றாக இருந்தாலும் கூட விற்பனை மந்தமாக இருக்கிறது. ஏனென்றால் வரக்கூடிய பொதுமக்கள் இந்த பகுதியில் வந்து வாங்குவதற்கான விருப்பத்தை குறைத்திருக்கிறார்கள் என்றுதான் தோன்றுகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டை பொறுத்தவரை விற்பனை சற்று மந்தமாக இருப்பதாகவே தெரிகிறது என்று தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக நாளை ஒரு நாள் தான் பொங்கல் பண்டிகைக்காக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பொங்கல் பண்டிகை வந்துவிடும். அதற்குள்ளாக இந்த விற்பனை எந்த அளவிற்கு இருக்கும் என்ற கேள்விக்குறி இருக்கிறது. கிட்டத்தட்ட 600 ரூபாய் 500 ரூபாய் அளவிற்கு ஒரு கட்டு விற்பனை செய்ய வேண்டிய நிலையில் தற்பொழுது 250 முதல் 300 ரூபாய் வரை விற்பனைக்கு பொதுமக்கள் கேட்பதாகவும், அது விளைச்சலை விட மிக குறைந்த அளவிலாக இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படும் என்பது இங்கு வந்திருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதே போல இஞ்சி, மஞ்சளும் கூட கிட்டத்தட்ட மஞ்சள் கொத்தை பொறுத்தவரை 100 ரூபாய்க்கு மேலாக விற்கப்பட வேண்டியது 50 முதல் 60 ரூபாய் அளவிற்கு தான் விற்பனைக்கு கேட்கிறார்கள் என்று அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு லாரியை பொறுத்தவரையும் அது வாடகைக்கு கொண்டு வந்து இங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனை மொத்தமாக வாங்கி செல்லக்கூடிய வியாபாரிகளும் கூட கட்டுகளை ஆரவாரத்துடன் எடுத்து செல்வதை பார்க்க முடிகிறது. இருப்பினும் கூட மற்ற ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டை பொறுத்தவரை விற்பனை மந்தமாக இருப்பதாகவே வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. பொங்கலை பொறுத்தவரை பல்வேறு சிறப்பம்சங்கள் இருக்கும். அதற்காக ஏற்பாடுகளும் இது போன்ற விவசாயிகள், வியாபாரிகளுக்கு விற்பனையும் அதிகமாக இருக்கும் கூடிய நிலையில் இந்த பொங்கலை பொறுத்தவரை இந்த பொங்கல்
சிறப்பு பொருட்கள் விற்பனை சற்று மந்தமாக இருப்பதாகவே அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக கரும்பு விற்பனை எந்த அளவிற்கு இருக்கிறதோ, கரும்பு வரத்து எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே போல் மஞ்சளும் இந்த தடவை அதிகமாக இங்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் மட்டுமின்றி இன்று நாளை தான் அதிகப்படியான பொதுமக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு வரத்து எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு வியாபாரம் இல்லை என்பதே விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த பொங்கல் சிறப்பு சந்தை வரும் 17ஆம் தேதி வரை தொடர்ந்து வைக்கப்பட இருக்கிறது. வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் இங்கு வந்து வாங்கிக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேரலையில் இணைந்த தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.